இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்தில் கட்டளையிட்ட பல்வேறு ஆலோசனைகளில் இதுவும் மிக முக்கியமானது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஆண்டவரே சொல்லிவிட்டார் என்பதற்காக ஆண்டவர் சொன்னபடியே நாம் மற்றவர்களை உள்ளான அன்போடு கூட சிநேகிக்கிறோமா? அவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? நம்மை நிந்தித்தவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்று சற்று நம்முடைய மனசாட்சியை தொட்டு யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கே இன்றைக்கு இது முடியாத காரியமாய் இருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மால் ஒரு சிறு வார்த்தையை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. நம் உடலின் இரத்த அழுத்தம் வெகுவாக உயர்ந்து அது சிலுவை வரைக்கும் கூட போய்விடும். இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தி ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் பல விதங்களில் அவர் தான் போட்டுக் கொண்டிருந்த உடையினாலும் செய்த காரியங்களினாலும் சொந்த நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட நிந்திக்கப்பட்டார். ஆனால் அவற்றையெல்லாம் அவர் சகித்துக் கொண்டார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று புத்தகங்களை படித்தால் அவர் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை நன்கு தியானம் செய்தவர் என்பது தெரிய வருகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவர் மன்னித்தார் என்று பல புத்தகங்களில் நாம் படித்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பலர் நிந்திக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கலாம். சாதாரண பிள்ளைகள் வல்லமையுள்ள ஊழியக்காரனாகிய எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். கோலியாத் இஸ்ரேல் மக்களை நிந்தித்தான். ஆண்டவருக்கு பிரியமான தாவீது பல இடங்களில் நிந்திக்கப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்து நின்ற யோபு பக்தன் தான் நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதை பல இடங்களில் வேதனையோடு கூட குறிப்பிடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிந்திக்கப்பட்டார். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஆகவே நிந்திக்கப்படுவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. பழிச்சென்று சொல்ல போனால் நிந்திக்கப்படுவது என்பது தன்னை காட்டிலும் இயலாமையில் இருப்பவர்களை மட்டம் தட்டுவது. இது அவர்கள் மனதை எவ்வளவு காயப்படுத்தும் என்பது நிந்திப்பவர்களுக்கு தெரியாது. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல என்று தாவீது கூறுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம் கூட இருப்பவர்களே, நமக்கு மிகவும் நெருங்கினவர்களே நம்மை நிந்திப்பார்கள். நாம் கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்க மாட்டோம். நம்முடைய மனது மிகவும் வேதனைப்படும். எல்லா விதத்திலும் நல்ல நிலைமையில் இருப்பவர்களை யாரும் நிந்திக்க மாட்டார்கள். அதற்கு பயமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே சமயம் பலவீனமானவர்களை, இயலாமையில் இருப்பவர்களை வெகு சுலபமாக எல்லோரும் நிந்தித்து விடுவார்கள். ஆனால் ஒரு காரியம் திட்டமும் தெளிவுமாக பைபிள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நிந்திப்பவர்கள் கூட இருப்பதில்லை, நிந்திக்கப்பட்டவர்கள் கூட தான் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும், குறிப்பாக நிந்திக்கப்பட்டவர்களுக்கும் சிறந்த ஒரு ஆலோசனையை அவர் சொல்லுகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை சபிக்கிறவர்களையும் உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாம். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டுமாம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்டளையாகும் இது. இது கோபத்துக்கு பதிலாக அன்பையும் வெறுப்பிற்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துவதை குறிக்கிறது. நம்மை நிந்திக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது. ஆனால் நம்மை நிந்திப்பவர்களை நேசிப்பதற்கு, அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நம்மிடத்தில் உள்ள சொந்த பலம் சாத்தியமற்றது. முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்திருப்பவர்களுக்கு மாத்திரமே இது சாத்தியமானது. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் கூட தங்களை பிடிக்காதவர்களை பார்த்து சபிக்கிறார்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் அவரை சபிக்கிற பிள்ளைகளுக்கும் யார் விடுகிற சாபமும் பலிக்காது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக ஆண்டவர் மீது அன்பு வைத்திருப்பவர்களாக இருந்தால் உங்களை நிந்திக்கிறவர்களை நாம் சார்ந்திருக்கிற ஆண்டவரையே நிந்திக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஆகவே எப்பொழுதும் நம்மை நோக்கி வருகிற சிந்தனையை குறித்து, நிந்தனைகளை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் விடாதீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்பது சத்தியம். ஆகவே மிகுந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தபடி நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல சமயங்களில் பலர் எங்களை நிந்திக்கிறார்கள். நிந்தனைகளை நாங்கள் சுமக்கிறோம். ஆனாலும் கூட அவர்களுக்காக நீர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறபடினால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பண்பை எங்களுக்கு கொடுங்க. மற்ற எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, எங்களை சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. அதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.